ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறோட மாட்டீங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே, ப்ளூ கலர் லிங்க். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி @IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IAM மேஷம், @IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. நேற்றைக்கு உலக மகளிர் தினம். நேற்றைக்கு நாள் விஷ் பண்ண முடியல. ஸோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும். அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்க வழி யோசிக்காதீங்க. இந்த 2 சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசி அதிபதியானவர் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமாக நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் ஆரோக்கியம் வேற லெவலில் சிறப்பாக உங்களுக்கு அமையுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். அது தவிர பொருளாதார வளர்ச்சியானது மிக மிக அதிக அளவில் கணிசமாக பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் நல்ல தன லாபங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இருப்பினும் செலவுகளும் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே செலவுகளை வகைப்படுத்தி நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா பணத்தை நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் பண்ணிக்க முடியும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களது சகோதர சகோதரிகள் வழியாக உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்க உயரதிகாரிகள் மூலமாக சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்களே. மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் குறையும். அதனால தொழில் நிமித்தமான விஷயங்களை நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உயரதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் அலுவலக பணியில் இருக்கிறவர்களுக்கு ஏற்படலாம். இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. மற்றவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நீண்ட நாட்களாக எண்ணிய பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நீண்ட காலமா இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கும். ஏதாவது ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது தங்க நகைகள், அல்லது ஏதாவது இடம் மீது என ஏதாவது ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு இது சரியான தருணம். அது நீண்டகால அடிப்படையில் இருப்பதாக அமைந்தால் இன்னும் சிறப்பானதாக உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விதமான ஒரு டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிக்கொண்டு தகுந்த முதலீடுகளை கவனமாக தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம். அதில் மனசில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்கள் மீது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக கண்டிப்பாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் முயற்சியுங்கள். நிறைய விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெரும்பாலான முயற்சியில் வெற்றிகளை கிடைக்கும். இன்றைய தினம் சக ஊழியர்களுடன் மாலை நேரத்தில் உங்கள் நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. ஆனாலும் அது நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல் என்பதை லேட்டாக தான் நீங்கள் உணர்வீங்க. எனவே தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே.
நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் இன்றைக்கி வேலை செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் சில்லறை வியாபாரிகள், மொத்த விற்பனையாளர்கள் அனைவருக்குமே தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல கணிசமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை உங்கள் குடும்ப டென்ஷன் திசை திருப்பாமல் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். குடும்பம் வேறு தொழில் வேறுங்கிறது நீங்கள் புரிஞ்சு வேலை செய்ய வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை செய்து தருவார் என்பதால் அவர் மூலமாக உங்களுக்கு மனதில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நேரமான ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப டென்ஷனை வேலை அலுவலக பணியில் நீங்கள் கொண்டு வராதிங்க. கண்டிப்பாக இதன் மூலமாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் பர்சனலான விஷயங்களை, தொழில் ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். போட்டிகள் எல்லாம் குறையும், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். எனவே அனைத்து விதமான நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க. மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சந்தோஷமாக இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதனால் ரொமான்ஸ் உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே முடிந்த அளவுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கை இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே சாம்பல் நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ நமது சேனலோட அனைவரும் இணைந்திருங்கள். துலாம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் நிமித்தமான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணணும். மற்றவங்ககிட்ட உங்கள் தொழில் ரகசியத்தை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. அது ஈவன் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டாம். மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே இன்றைக்கி குறையக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்களது தொழில் வியாபாரம் அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அலுவலக பணிகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலீஃபான நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமைங்க. பிரச்சனைகள் நீங்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மற்றவங்களால இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைச்ச சில பயணங்கள் வாய்ப்புகள் இன்றும் தேடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு தீர்த்து மன நிறைவு, மன நிம்மதி பெறக்கூடிய யோகமான நாள் இன்று தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.